மற்றும் ஒருங்கிணைந்த முன்னாள் மண்டல தலைவரும் அருமை அண்ணன் சந்திரமோகன்ஜி அவர்களையும் மற்றும் கோபாலகிருஷ்ணன்ஜி அவர்களையும் மற்றும் கூட்டுறவு பிரிவு மாவட்ட புதிய தொழில் முனைவோர் பிரிவு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பிரகாஷ் அருமை அண்ணன் சிவமதன் அவர்களையும் மற்றும் அனைத்து மாவட்ட மண்டல் காவி தொண்டர்களையும் வருக வருக என பாரதிய ஜனதா கட்சி உசுவம்பட்டி வடக்கு மண்டல் சார்பாக வருக வருக என இருக்கிறதையும் கூப்பிட்டு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அனைவரும் வந்தே மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிருவோம் கூட்டத்தை. வந்தே மாதரம் சுஷலா சுபலா மலயச சீசலா ஷஷாமலா மாதரம் புலகியாமினி உல்லசி சுயசரசோமினி சுவாசினி சுமதுரபாசினி சுகலாவரதா மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் கு சிவலிங்கம் அவர்களே, மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரி இம்பராணி அவர்களே, மதுரை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ரஞ்சித் அவர்களே மற்றும் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நகரமாக இருந்தாலும் சரி ஒன்றியமாக இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் கு சிவலிங்கம் அவர்களையும் இந்த பொறுப்பேற்பு நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் அனைத்து மாவட்ட மண்டல ஒன்றிய நிர்வாகிகள் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரதம் வெல்க பிஜேபி இந்த பொறுப்பேற்பு விழாவிற்கு நமது அருள்மிகு அனைவருக்கும் வணக்கம். இன்று மேற்கு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியான நம்ம உசலை தொகுதியில் செல்லப்பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கும் நம்ம உசலை வடக்கு 20 மண்டலில் பார்த்தோம்னா நான் வந்து 15 வருஷம் பணியாற்றிருக்கேன் பிஜேபியில். இந்த 20 வருஷ காலமாகவே வடக்கு மண்டலம் வந்து முதல் மண்டலம் 20 மண்டலம் முதல் மண்டலாக தான் வருவார் சின்ன சம்பளம் எப்பயுமே. அதை வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம சின்ன சம்பளம் இருந்த காலத்திலும் சரி அவருக்கு உதவியாக இருந்த காலம் சின்ன ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய புதிதாக பொறுப்பேற்பு எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பொறுப்பேற்கிற இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கிற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் செயலாளர் இளையராஜா அவர்களே, இந்த மண்டலினுடைய முன்னாள் மண்டல் தலைவர் அண்ணன் அவர்களே, எஸ் நகர தலைவர் போஸ் அவர்களே, மண்டல் துணைத் தலைவர் தும்மக்குண்டு பழனி அவர்களே, மண்டல் பொதுச் செயலாளர் ராஜேஸ்வரன் அவர்களே, மண்டல் துணைத் தலைவர் பி பெரியகருப்பன் அவர்களே, சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாவட்ட துணைத் தலைவர், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் சிவராஜ் அவர்களே,
விளையாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்களே, ஒருங்கிணைந்த மண்டல் தலைவர் மரியாதைக்குரிய சந்திரமௌலி அவர்களே, தீபன் முத்தையா அவர்களே, உசிலை நகர தலைவர் சவுந்தரபாண்டி அவர்களே, செல்லம்பட்டி மண்டல் தலைவர் பாண்டிக்குமார் அவர்களே, பாஜக மூத்த நிர்வாகி தெய்வேந்திரன் அவர்களே, இன்னைக்கு நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் தலைவர்களில் டைம்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை ஒரு செய்தி வெளியிடுது. உலகத்தின் தலை சிறந்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி. உலகத்தின் தலை சிறந்த தலைவர் நரேந்திர மோடி. நம்ம சொல்லல, அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகை சொல்லுது. எந்த அளவுக்கு இந்த நாடை உயர்த்திருக்காரு தெரியுமா? ரஞ்சித் அண்ணன் பேசும்போது சொன்னார்ல, பண்டாரங்களும் பரதேசிகளும் பிச்சைக்காரர்களும் இருக்கிற நாடு, பாம்பாட்டிகள் சுத்திக்கிட்டு இருக்கிற நாடுன்னு சொன்ன இந்தியாவை உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார வல்லரசு நாடா உயர்த்தியிருக்கார். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நாடு 5வது பெரிய பொருளாதார வல்லரசா மாறினதுனால நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னெல்லாம் சம்பந்தம் தெரியுமா? முன்னாடி ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி நரேந்திர மோடி என்கிறவர் பிரதமராக வருவதற்கு முன்னாடி 2014 அவங்களுக்கு ஓட்டு போட போறோம். எல்லா வீடுகளுக்கும் 13,000 ரூபாய் பாத்ரூம் கட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த பணம் கொடுத்தது மத்திய அரசாங்கம். நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் வயக்காட்டுல ரோட்ல எல்லாம் காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு போறாங்க. அப்படி போக கூடாது, பாம்பு பூச்சி கீச்சி கடிச்சு செத்து போயிடுறாங்க, ஊரும் தூய்மையா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி அப்படி வாழணும்னா இந்தியாவை ஆண்டுக்கு இருக்கிற பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். குஜராத்ல 12 மாசமும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும்னா இங்க பிஜேபி ஆட்சிக்கு வரணும். புரியுதுங்களா? ஏதோ கேட்கும். பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கொடுத்து வந்த அனைத்து தலைவர்களையும் அவர்களான வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நான் முதல் இணைஞ்சதுக்கு முதல் காரணம் என்னென்னா, இப்போ நடக்கிற இதே தீவிரவாத தாக்குதல் தான் அப்போ நம்ம வாஜ்பாய் அவர்கள் இருக்கிறப்ப கார்கில் போர் நடந்துச்சு. கார்கில் போர் நடக்கிறப்ப நான் ஒரு 10வது தான் படிப்பேன். அந்த 10வது படிக்கிற காலத்தில் நம்ம மிலிட்ரி போகணுன்னு அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தப்ப வாஜ்பாய் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால்